ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் ஊறுகாய் நான் எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி கிளி மூக்கு மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு நேரம் தனியாக இதை ஊற வைக்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. வெறும் சட்டியில் 1.5 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்க்குறோம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் கடுகை நம்ம அதே மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக வறுத்து எடுக்க போகிறோம். அப்புறம் நம்ம 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் ஒரு ஜாருக்கு மாற்றி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய மாங்காய் நல்லா ஊறி ஒரு மாதிரி தண்ணிலாம் விட்டுருக்க பார்த்தீங்களா? இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை இதோட சேர்த்து அது கூட 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாமே மாங்காய் பீஸோட நல்லா சேர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாங்காயில் எண்ணெயை காய்ச்சி ஊற்ற போகிறோம். 2 கரண்டி நல்லெண்ணெய் நான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாங்காய் மேலே இந்த எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் நம்ம போட்டிருக்கிற மசாலா மாங்காய் எல்லாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஒரு மணி நேரம் ஊறிடுச்சுன்னா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் மாங்காய் ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் நல்லா ஊற தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா ஊறினதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.